அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது KS பிரியா. அறிவு கதைகள் 100. கதை 21. நரியும் பூனையும். காட்டில் அலைந்து திரிந்த நரி ஒரு சமயம் நகரத்துக்கு வந்து ஒரு பூனையைக் கண்டு அதனுடன் நட்பு கொண்டது. நட்பு முற்றவே ஒரு நாள் நரி பூனையை காட்டுக்கு அழைத்து முயல்கறி படைத்து விருந்து வைத்தது. சுவையாக விருந்து உண்ட மகிழ்ச்சியில் பூனை நரியை புகழ்ந்து ஆடி மகிழ்ந்தது. மற்றொரு நாள் பூனை நரியை நகரத்திற்குள் விருந்துக்கு அழைத்தது. நகரத்திற்குள் வர நரி முதலில் தயங்கினாலும் பூனை கூறிய ஆட்டு இறைச்சியை சுவைக்கும் ஆசையால் ஒப்புக்கொண்டது. பூனையும் நரியை தன்னுடன் மெத்தைக்கு மெத்தை தாவச் செய்து அழைத்துச் சென்று ஒரு வீட்டு மாடியில் விருந்து படைத்தது. வயிறார உண்ட நரி முன்பு பூனை செய்ததைப் போலவே பாட ஆரம்பித்தது. அதைக் கண்டு பயந்த பூனை, பாடாதே, பாடினால் நம் இருவருக்குமே ஆபத்து என்று சொல்லியும் கேளாமல் நரி ஊளையிடவே வீட்டுக்காரர் வந்து உலக்கையால் தாக்கி நரியை கொன்று குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்தார். பூனை தப்பி ஓடிவிட்டது. ஆனால் காட்டிலோ தன் நண்பனை காணாத நரிகள் ஒன்று கூடி இந்த நரியை தேடி வந்தன. செய்தியை கேள்விப்பட்டு குப்பை தொட்டியில் கிடந்த நரியின் பிணத்தைக் கண்டு அழுதன. நரியின் பிணத்தைக் கண்டு அழுது அலறின. அவற்றுள் வயதான கிழநரி ஒன்று, நாம் இனி அழுது என்ன பயன்? இது எப்படி நடந்ததென்று சிந்திக்க வேண்டாமா என்றது. அப்போது ஒரு நரி, ஆமாம், கூடாதாருடன் கூடலாமா என்றது. மற்றொரு நரி, கூடாதாருடன் கூடினாலும் கூடங்கள் மாடங்கள் ஏறலாமா என்றது. மூன்றாவது நரி, கூடங்கள் மாடங்கள் ஏறினாலும் ராகங்கள் சங்கீதங்கள் இழுக்கலாமா என்றது. கடைசியாக கிழநரி, ராகங்கள் சங்கீதங்கள் இழுத்ததனால் தாளங்கள் தப்புகள் நடந்துள்ளன என்று கூறியது. இப்போது எல்லா நரிகளும் உண்மையை உணர்ந்து, நாமும் இப்படி போனால் நம் கதியும் இப்படித்தான் முடியும் என்று தமக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு காட்டை நோக்கி ஓட்டம் பிடித்தன. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி கதைகளின் தொடர்ச்சியை கேட்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.